நிலாச்சாரம் வாழ்க்கையை கொண்டாடும் பல்சுவை மேகசின். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி விருந்தோம்பல். இந்த டெரரா இருக்காப்புல நாட்டுக்கோழி வேற லெவலுங்க, கம்மியாகுது. மட்டன் குழம்புக்கு வந்து தலைக்கறி இன்னும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு. ஹைலைட்டட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹோட்டலை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலோட வந்து ஆம்பியன்ஸ் தான். ரொம்ப நீட்டாக பயங்கரமாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு தனி டேபிள்லாம் கொடுத்துட்டாங்க. முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்தோடனே நோட் பண்ணது வந்து இந்த இடம் தான். பார்த்திங்கன்னா வந்து தலையாட்டி பொம்மைகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போது இந்த குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவங்களுக்கு தெரியாது. ஸோ இது பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. அடுத்து என்னென்னலாம் அட்ராக்டிவ் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய வந்து தமிழ் கலாச்சாரம் வாழை இலை தான், அது கொடுத்துட்டாங்க. வாட்டர் பாட்டில் எங்களுக்கா? ஓகே, ஒரு இலைக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. நிறைய விஷயம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயத்த வந்து இங்கே வந்து அடுக்கியிருக்காங்க. எதை பார்க்குறது எதை சொல்கிறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு இதுக்கு போகலாம். சிக்கன், மட்டன் சுக்கா, பிச்சி போட்ட நாட்டுக்கோழி. இது பார்த்திங்கன்னா வந்து தலைக்கறி, மட்டன் கோலா, அப்புறம் வந்து ப்ரான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ். ஆல்வேஸ் வந்து நிறைய பேரோட ஃபேவரட் வந்து ஃபிஷ் இருக்குது. சிக்கன் ஆம்லேட், கரண்டி ஆம்லேட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொன்னாங்க. நமக்குலாம் வீட்டிலலாம் வந்து கரண்டிலேயே ஆம்லேட் எடுக்க தெரியாது, இடகுடமாக தான் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இது வந்துச்சா இல்லை இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மொத்தத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கருவாடு தொக்கு, ஓகேங்களா? கருவாடு தொக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் வந்து பாட்டிங்க இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செய்வாங்க. இந்த இடத்துல இது வந்து கிடைக்குது. இது இல்லாமல் வந்து ஒரு சின்ன அழகான வந்து ஒரு பானையில் வந்து தயிர் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை சாப்பிட்றோம். நான்வெஜ் சாப்பிடும் போது வந்து டைஜஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். 2-3 வந்து சின்ன சின்ன ஆனியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட், ஓகேங்களா? எதுவுமே ஸ்வீட் எடுத்து கொண்டாடுற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்டு தான். இந்த ஸ்வீட்டுக்கான ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை குருணை பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட். இதை டிஃப்ரெண்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. மொத்தமாக வந்து எவ்வளோ சைடிஷ்லாம் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ மெயினான விஷயமே இங்கே இந்த இடத்துல நம்மளுடைய மெஸ்ஸில் வந்து ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா வந்து 7 வெரைட்டிஸ் ஆஃப் வந்து குழம்பு வகைகள், ஓகேங்களா? கிரேவி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து குழம்புலாம் வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்தால் கண்டிப்பாக இந்த 7மே வந்து ட்ரை பண்ணணும், அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்க. ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு வந்து சிக்கனுக்கு வந்து எது சாப்பிட்டா நல்லா இருக்கும்? சிக்கன் எடுத்துக்கிட்டோமா? சிக்கன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலி நல்ல காம்போ. சிக்கன் கிரேவிக்கு வந்து சிக்கன் வந்து சைடிஷ் சாப்பிட்றது நல்லாயிருக்கு. செட்டிநாடுனாலே வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காரம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை விட்டா இதே சாப்பிட்டுட்டு இருப்பேன். பட் மற்றதெல்லாம் ட்ரை பண்ணணும்ல. அடுத்து என்ன இருக்குது? ப்ரான். ஸோ ப்ரான் வந்து சைடிஷ் எடுத்துக்கலாம். மெயினாக சொல்ல மறந்துட்டேன், இவங்க வந்து சர்வ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த கருவேப்பிலை, இந்த கேரட், தக்காளிலாம் வச்சு வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஈட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். வெறும் நான்வெஜ் மட்டும் இல்லாமல் இந்த வெஜிடேரியன்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது கலந்து உள்ளே போகும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ என்னோடய ஃபேவரட் எப்பயுமே பார்த்திங்கன்னா வந்து ப்ரான் தான். ஸோ அதுக்காக சொல்ல, பட் ப்ரான் வந்து லைட்டாக வந்து எப்பயுமே இனிப்பாக இருக்கும், அதனால அதோட ஹைலைட்டு. இங்கே சூப்பராகவே இருக்குது. ஓ, காடை கிரேவி. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கரண்டி ஆம்லேட் எடுக்கலான்னு இருக்கேன்.
ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலி ஆம்லேட் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நார்மலாக வந்து பிளெயின் ஆம்லேட் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இல்லை. ஒரு வடை ஃபீல் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான்வெஜ்லேயே வந்து ஒரு வடை சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நண்டு கிரேவி. ஓகே ஃபைன். இந்த டெரராக இருக்காப்புல. இதுதான் இப்போ பெரிய டாஸ்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேருந்து எடுக்கிறது. ஆக்சுவலி நிறைய பேருக்கு நண்டு சாப்பிட தெரியாது, அதுதான் பிரச்சனையா. நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ நண்டு கிரேவி. இப்போ இவங்க 2 பேரும் ஓரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெப்பர் வந்து நிறைய இடங்களில் வந்து அளவு தெரியாமல் அதிகமாக போட்டுருவாங்க. சரி, பெப்பர் நிறைய எடுத்துக்கலாம், நல்லது தான். பட் இங்கே நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இப்போது பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்டாச்சு, ப்ரான் சாப்பிட்டாச்சு, கரண்டி ஆம்லெட் சாப்பிட்டாச்சு. இன்னும் அடுத்து ட்ரை பண்ணும்போது நம்ம கூட அடுத்தது திகட்டாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நல்லாயிருக்கு. அடுத்து என்ன எடுக்கலாம்? நாட்டுக்கோழி. சூப்பர். மெயினான நாளுக்கு வந்தாச்சு நாட்டுக்கோழி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிச்சு போட்ட நாட்டுக்கோழி. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ட்ரை பண்ணுறோம். ஈக்குவலி குட். இப்போ இது வரையும் சாப்பிட்ட வரையும் எல்லாமே ஈக்குவலி குட் தான், நல்லா இருந்துச்சு. இப்போ நாட்டுக்கோழி எப்படின்னு பார்க்கலாம். வாஸ் நைஸ். நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நாட்டுக்கோழி ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ நாட்டுக்கோழி வேறு ரைஸ் கொஞ்சம் வைங்க, இன்னும் கொஞ்சம் வைங்க. ஓகே ஃபைன், சூப்பர். நாட்டுக்கோழி வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது. மட்டன் சூப்பர். மீன் குழம்பு தானே வந்து மண்பானையில் வைப்பாங்க, அப்படியா? மட்டன் குழம்பு வந்து மண்பானையில் இருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போது சரி, ஓகே ட்ரை பண்ணலாம். சின்ன வயசில் சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன், மட்டன் தான் வந்து மண்பானையில் சாப்பிட்டது. சரி, நம்ம வந்து மட்டன் கோலா எடுத்துக்கலாம். கோலா உருண்டை அருமையாக இருக்குதுங்க. நீங்கள் ஃபுல் மீல்ஸையும் அந்த மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்றலாம். நான் இது வரையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-5 டிஷ் மேலே ட்ரை பண்ணிட்டேன். இது வரையும் நான் கொஞ்சம் கூட தண்ணியே குடிக்கல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் காரம் இல்லை, கரெக்டாக இருக்குது. இந்த காரம் பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. ஸோ அந்த கருவாடு தொக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து ட்ரையல் பார்க்க போகிறோம். ஸோ முன்னே சொன்ன மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது கிராண்ட் மாஸ் நிறைய பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இருக்க 90s 20s கிட்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ சாப்பிட்ணுன்னே இங்கே வந்து சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் சொல்கிறேன். தேங்காய் போட்டிருக்கீங்களா அதில்? என்னென்ன போட்டிருக்கீங்க அதில்? ஆக்சுவலி தேங்காயோட கொஞ்சம் ஃப்ளேவர் வருது. நல்லாயிருக்கு. ஊறுகான்னு கூட சொல்லுவாங்க, கருவாடு ஊறுகான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்ட வரையும் செம்மையாக இருக்குது. ஸோ அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன இருக்குது? மீன் குழம்பா? சூப்பர். என்ன மீன் இது? கெண்டை மீன். ஸோ நம்ம அவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது மீனுக்கு. சரி பார்க்கலாம் இந்த மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வந்து ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்மளுடைய மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குது இந்த குழம்புலாம். நாமளாக இப்போ வீட்டில் சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை. இது ஸ்பெஷலான அந்த ஒரு ரெசிபி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ரொம்ப அதிகமாக வந்து இன்ஸ்பயர் ஆனது வந்து நாட்டுக்கோழியும் மட்டன் தான். வேறு லெவல். இப்போ மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து மட்டன் சுக்கா வந்து நம்ம இன்னும் ட்ரை பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தலைக்கறி இன்னும் ட்ரை பண்ணல. ஸோ அது வந்து ட்ரை பண்ணிடுவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மட்டன் சுக்கா எம்டியாகவே ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
முழுசாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது மட்டன் சுக்கா, வேறு லெவலு. தலைக்கறி ட்ரை பண்ணுவோம். தலைக்கறி மட்டன் குழம்புக்கு வந்து தலைக்கறி இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எம்டியாக சாப்பிட்றத விட மட்டன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இவ்வளோ சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வந்து ஃபுட் மெடிசனே பார்த்தீங்க அப்படின்னா ரசம் தான். அடுத்து ரசம் தான் வருது. ஊற்றிடுங்க. போதும் போதும் போதும். ஸோ ரசம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து ஆம்லேட் தான் வந்து எடுத்துப்போம். சிக்கன் ஆம்லேட் ட்ரை பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது கண்டிப்பாக இது மேக்கிங் எப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். உங்கள்கிட்ட டேஸ்ட் பார்க்கலாம். ஹைலைட்டட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி செம்ம ஹைலைட்டு, வேறு லெவலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் குழம்பு நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம், செம்மையாக இருக்குது. ஸோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இங்கே வரவங்க கண்டிப்பாக வந்து இந்த 7 குழம்பு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண இவங்களே வச்சுருவாங்க. ஸோ ஏற்கனவே ட்ரை பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செட்டிநாடு ஹோட்டல்ஸில் மீல்ஸை விட அதிகமாக வந்து எல்லாமே விரும்பி சாப்பிட்றது வந்து பிரியாணி தான். ஓகேங்களா, பிரியாணி வந்து இப்போது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையும் பிரியாணி வந்து பயன்படுது. அதனாலே வந்து பிரியாணி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு குவான்டிட்டியில் வந்து பிரியாணி வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜீரக சம்பா அரிசியில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி பிரியாணியில் வந்து பிரியாணி ரைஸில் தான் பண்ணுவாங்க. பட் ஜீரக சம்பா ரைஸு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிரியாணி. ஆக்சுவலி அந்த டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. சிக்கனோட டேஸ்ட்டும் பிரியாணியோட டேஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்க, வேறு லெவல். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி ஆஃப் வந்து பார்த்தீங்க ஃபுட் வந்து என்ன மாதிரியான ப்ரைஸில் வந்து இங்கே கொடுக்குறாங்கன்னா மீல்ஸ். ஃபஸ்ட்டு மீல்ஸை பற்றி சொல்லணும். மீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அன்லிமிட்டட் மீல்ஸ் தாங்க. ஸோ இந்த மீல்ஸோட வந்து காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 300 rupees அரௌண்டு. ஓகேங்களா, அரௌண்ட் வந்து 300 rupees. நம்ம வந்து எதுனா வந்து ஒரு சைடிஷ் எடுத்துக்கலாம். லைக் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துக்கலாம், ஆல்ரெடி வந்து நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம், இல்லை கோலா உருண்டை எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு சைடிஷ் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே அந்த 300க்குள்ளேயே வரும். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த குழம்பு வகைகள். ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் ரொம்ப பர்சனலாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா வந்து நாட்டுக்கோழி ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்குது. மட்டன் குழம்பு ஸோ அதுவும் சிம்பிளி சூப்பர். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கோதுமை இதில் தான் பாயசம் தான். ஸோ இட் வாஸ் வெரி ஆசம். இந்த இடத்துல இது ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய வந்து சுதாகர் மெஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெஷலான விஷயமே இந்த நான்வெஜ். நம்ம வெளியே போர்டில் பார்த்த மாதிரியே வந்து சென்னையோட வந்து நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருமே இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணணும். வேறு லெவலில் இருக்குது. நான் கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சிருவேன் நான். ஸோ இது வீடியோவில் வேணாம், அது எல்லாத்தையும் முடிச்சிருவேன் நான், எதுவும் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதோட மேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சில பேர் நம்மகிட்ட வந்து பேச சொல்லிட்டே இருக்காங்க. நான் அதுக்குள்ளே சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா, ஸோ சூப்பரான வந்து ஒரு நாட்டுக்கோழி மட்டும் கிடையாது, ஒரு செட்டிநாடு விருந்து இந்த இடத்துல வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அது காரணம் வந்து இவர் தான். ஸோ இவர் தான் வந்து இந்த ஹோட்டலோட வந்து ஓனர். சொல்லுங்கள், இப்போது நம்மளுடைய வந்து மெஸ் வந்து ஸ்டார்ட் அப் ஆனது இப்போ இந்த நேம் எவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு? சுதாகர் மெஸ் இன்னும் ஆரம்பித்து 6 மாதம் ஆகுது. 6 மாதம் ஆகுது. எங்களுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே விறகடுப்பு சமையல் தான். ஆமாம், விறகடுப்பு சமையல் தான். எந்த ஒரு விதமான கலர் பவுடரோ அஜினமோட்டோ எதுவுமே நாங்கள் சேர்க்க மாட்டோம். அதுதான் எங்கள் இதில் உள்ளது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. கஸ்டமரு வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடுலேயே வந்து சின்ன வெங்காயம் வச்சுருவோம், கருவாடு வச்சுருவோம், கூட்டு பொரியல் வச்சுருவோம். ஒவ்வொரு கிரேவியாக ஸ்பூனில் அழகாக வீட்டில் சர்வர் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அதுதான் எங்கள் ஹோட்டலில் ஸ்பெஷல். அப்புறம் பட்டுக்கோட்டை நாட்டுக்கோழின்னு ஒன்று போடுறோம். அது பார்த்திங்கன்னா பட்டை மிளகாய் மசாலா வேறு எதுவும் கிடையாது. பட்டை மிளகாய், கருவேப்பிலை, பெப்பர், இதுதான். இதை போட்டு பட்டுக்கோட்டை நாட்டுக்கோழின்னு ஒன்று போடுறோம். அதுதான் ஸ்பெஷல். அதிகமாக கஸ்டமர் விரும்புகிறது அந்த டிஷ். சான்ஸே இல்லை. ஆமாம். அதுக்கப்புறம் வறுவல் மீன் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆயிலில் போடுவாங்க, இதில் போடுவாங்க. அதெல்லாம் நம்மள்கிட்ட கிடையாது.
நம்ம யூஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா எல்லாமே பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணுவோம். பாம் ஆயில் சுத்தமாக கிடையாது நம்ம கடையில். நெய், மந்திரா நல்லெண்ணெய், மந்திரா கல்லெண்ணெய், இதே நல்லெண்ணெய், ஃபார்ச்சூன் ஆயில் அந்த மாதிரி பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணுவோம். நம்ம வேறு ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற லெவலில் இப்போ வந்து போகிறோம் வந்து கஸ்டமர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, எது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு? அதுதான் பட்டுக்கோட்டை நாட்டுக்கோழி நல்லா இருக்கும்பாங்க. எது நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுதாகரன் மெஸ்ஸில் மில்ஸே அட்டகாசன்ருவாங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்குற மாதிரி 7 விதமான கிரேவி, குழம்பு, நாங்கள் எங்களுடைய கவனிப்பு இதெல்லாம் எந்த ஹோட்டலுமே இல்லை, நீங்கள் தான் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது சைடிஷ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த நாட்டுக்கோழி, மீன், கரண்டி ஆம்லேட் போடுவோம், கறி ஆம்லேட் போடுவோம். இதெல்லாம் வந்து எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் கோதுமை குருணை பாவேசம் ஒன்று கொடுப்போம். ஃபஸ்ட்டு கேட்குறவங்க கொடுப்போம். சாப்பிட்டவங்க முன்னாடியே வாங்கி சாப்பிட்ருவாங்க, இல்லைன்னா லாஸ்ட்டாக கொடுப்போம். அது வந்து எந்த இதுவும் கிடையாது. பால், கோதுமை குருணை, சுகரு, இதுதான் அது. அதனால் எங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது. ஓகே, சூப்பர். அதாவது வந்து நம்மளோட மெஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணதை வச்சு சொல்கிறேன் நான். ஸோ எல்லா வெரைட்டிஸும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த பிச்சு போட்ட நாட்டுக்கோழி தானே? ஆமாம், பிச்சுக்கோட்டை, பட்டுக்கோட்டை பிச்சு போட்ட நாட்டுக்கோழி, பட்டுக்கோட்டை பிச்சுக்கோட்டை நாட்டுக்கோழி. அந்த கோழி வந்து கண்டிப்பாக இங்கே வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். அதோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஹோட்டல்ஸ்க்கு இது முன்னாடி வந்து விசிட் பண்ணவங்களோ இல்லை இந்த ஹோட்டலுக்கு வந்து விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃபுட்டு ரொம்ப 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 நம்ம லைஃப்பில் முக்கியம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ், ஃபுட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இந்த இடத்துல எடுத்ததுக்கு நம்மளுடைய பெர்மிஷன் கொடுத்த சாருக்கு ரொம்ப சுதாகரன் மெஸ்ல இன்னைக்கு விருந்தோமல் டீமுக்கு ஒரு நல்ல கறி விருந்து அமைச்சு கொடுத்தாங்க. ரிசல்ட்ஸ்க்கான நேரம் இது. முதல்ல மெனுவை பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், ஆம்லெட், நண்டு, ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான நான்வெஜ்ஜும் சும்மா கலக்கிட்டாங்க. ஸோ மெனுவை பொறுத்தவரையும் நான்வெஜ்ஜஸ் இங்கே வந்தாங்கன்னா எந்த குறையும் இருக்காது. ஸோ அவுட் ஆஃப் 5 நம்ம வந்து 4 ரேட்டிங்ஸ் இது கண்டிப்பாக கொடுக்குறோம். சர்வீஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு பொங்கல் சொல்ல வேண்டியது இந்த சர்வீஸ் தான். டீசன்ட் கேர், கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ அவுட் ஆஃப் 5 இட்ஸ் 4.5. ஆம்பியன்ஸ், ஸோ இந்த இடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இடம். இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லும் போது இந்த தலையாட்டி பொம்மைகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, நமக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது சாப்பிட்றதுல, அதில் எந்த விதமான டவுட்ஸும் கிடையாது. பட் இன்னும் லுக் வைஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஆம்பியன்ஸில் சொல்ல வர்றது. ஸோ அவுட் ஆஃப் 5 இட்ஸ் 3. குவாலிட்டி இட்ஸ் ஆசம். டேஸ்ட்டு, வீட்டு சமையல் எஃபெக்டிவ், அவுட் ஆஃப் 5 இட்ஸ் 4. ஓவரால் ரேட்டிங் மெனு, சர்வீஸ், குவாலிட்டியை தாண்டி ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதாகரன் மெஸ்ல நாட்டுக்கோழி தான். கண்டிப்பாக ஹேவ் டு ட்ரை. ஓவரால் ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 இட்ஸ் 4. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸில் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக ரூட்டுக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி நகரில் இருக்கும். பட் டி நகரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் சரி, இங்கே நிறைய பேர் வந்து மக்கள் வந்து புழங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மெயினான இடத்துல தான் வந்து இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா சுதாகரன் மெஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டலுக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோடம்பாக்கம்லேருந்து நம்ம வந்து டி நகர் போகக்கூடிய வந்து இந்த பிரிட்ஜ் எல்லாருக்குமே தெரியும், அந்த மேம்பாலம். அந்த மேம்பாலத்துக்கு கீழே இருக்க கோவிந்தன் ஸ்ட்ரீட், அது வழியாக வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேயே வந்து இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ இந்த சைடில் அதாவது பனங்கல் பார்க்லேருந்து ஜிஹெச்டி ரோடு வந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சரவணா ஸ்டோர்ஸ் பாத்திர கடை, அது வந்து நிறைய பேருக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கவங்க. அதுக்கு ஒட்டின மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கோவிந்தன் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இது போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இந்த வழியாக வந்து ஹோட்டலுக்கு வந்துடுவீங்க.